ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, செம்பரம்பாக்கம் ஏரியாவில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட்டு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் வழி குன்றத்தூர் ரோடு, இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா உயிரோட மீனே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்கும். இங்கே வந்து இங்கே மட்டும்தான் உயிரோட மீன் இருக்கும், மற்ற வேறு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. சென்னையிலேயே காட்டுறேன் எல்லா மீனும் எப்படி இருக்குன்ட்டு. சின்ன மார்க்கெட் தான், ஆனால் நல்லா உயிரோட ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு வாட்டி, செம்மையாக இருக்கும். இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக உயிரோடு இருக்குது பாருங்கள். தண்ணி ஒரு இது மாதிரி தர்மாக்கோல் மாதிரி வச்சு அதில் தண்ணி ஊற்றி மீனை உயிரோடு வச்சுக்கிறாங்க. எல்லாம் உயிரோட தான் இருக்குது. இது அவ்வளோ உடனே பிடிச்சிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக பிடிச்சிட்டு வந்து அப்படியே இங்கேயே சேல் பண்ணிடுவாங்க. மீன்லாம் ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும், இங்கேயே நம்ம வாங்கிக்கலாம். தண்ணி அடிக்கிட்டுக்கா. சின்னதாக போட்டு விடுங்க. 1 கிலோ 75 ரூபா, 2 கிலோ 1 கிலோ 75 ரூபா, 2 கிலோ வந்து 150 ரூபா. அப்போ 35 ரூபா தானே, 20 ரூபா கூட தானே போகுது. ஒரு பேர் போட்டாங்க, அதெல்லாம் 2.5 கிலோ 200 ரூபாய்க்கு. அதில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், டப்பாக்குள்ளே இந்த தர்மாக்கோல் பஞ்சுக்குள்ளே போட்டிருக்காங்க பாருங்கள், உயிரோடு இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது மீன். அது எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இது ஒரு ஒயிட் கலர் மாதிரி இருக்குது, 2 அனண்டாக இருக்குது பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. இவங்கெல்லாம் ரொம்ப உயிரோடு இருக்காங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனுங்க இதெல்லாம். சென்னையிலே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உயிரோட ஃப்ரெஷ்ஷான மீனாக கிடைக்கும். இந்த வேறு எங்கே போனீங்கனாலுமே எல்லாம் இறந்த மீனாக தான் இருக்கும். இங்கேயே வந்து க்ளீன் பண்ணியும் கொடுத்துருவாங்க, க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். நல்லா சைஸாக அழகாக போட்டு கொடுத்துருவாங்க. க்ளீனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா தனி சார்ஜஸ்ஸு. எல்லாருமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா உயிரோட தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க மீன். இந்த மாதிரி தண்ணி போட்டு தண்ணியில் வச்சு இங்கே பாருங்கள், கெண்டை மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கெண்டை, இந்த கெண்டை பிடிக்கிறதுக்கே தண்ணி வலை இருக்கும், அந்த வலையை வச்சு தான் பிடிப்பாங்க. நல்லாயிருக்கும் கெண்டை மீன். அப்படியே தலையை மட்டும் கிள்ளி எடுத்துகிட்டு அப்படியே சட்டியில் போட்டு கடைஞ்சி குழம்பு வச்சோன்னு வச்சுங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே சொல்கிறப்பவே நாக்கெலாம் ஊறுது எனக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கட்லா மீன். கட்லா இதுவும் கெண்டை மீனும் வச்சுருக்காங்க. இதில் விலாங்கு மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே காட்டுற பாருங்கள், விலாங்கு எப்படி இருக்குது பாருங்கள். 2 மீன் இருக்குது, விலாங்கு மீன். சின்ன சின்ன கெண்டை மீன் இருக்குது. இது கெண்டை மீன் பிடிக்குதுன்னு தண்ணி வலை வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த வலை வச்சு தான் பிடிப்பாங்க. அது நல்லா மாட்டிக்கும். கெண்டை புறாக்காசி இந்த மாதிரி மீன்லாம் மாட்டோம். வீடியோக்கா எல்லாமே தண்ணியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. தண்ணியில் போட்டால் தான் உயிரோட இருக்கும். இது முதலே எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க, ஆனால் ரொம்ப நேரம் ஆனதுனால இறந்துருக்கும் மீன். இறந்துச்சுன்னா கொஞ்சம் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கொடுக்குறாங்க காஸ்ட்டு.
உயிரோடு இருந்தால் மட்டும்தான் நல்லா ரேட் அதிகமாக கொடுக்குறாங்க. உயிரோடு இருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ 200 இறந்துச்சுன்னா ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டு. மீன் எல்லாமே சைஸான ஜிலேபியாக தான் இருக்கும். அக்கா உயிரோடு தான் வச்சுருக்காங்க. இப்படி ஓடுது பாருங்க அந்த மீன். வீடியோ மட்டும் தெரியும். மீன் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இல்லைம்மா திருப்பதிக்கு போகிறதுனால எல்லாருமே உயிரோடு தான் இருக்காங்க. இது வந்து சேனலில் போகிறது. நீங்கள் பக்கத்தில் எங்கன்னா இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மீன் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாத்து இருக்குது. வாத்து வாங்கிக்கலாம். வாத்து கடையும் இருக்குது பக்கத்துலேயே. அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது நான் பார்க்குறது. இங்கேயே க்ளீனும் பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விரால் மீன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். நல்லா சைஸான விரால் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ரொம்ப சைஸாக இருக்குது. சூப்பராக இருக்குது விரால். எல்லாம் உயிரோடு தான் இருக்குது. நல்லா சைலண்ட்டாக இருக்காங்க விரால் மீன்லாம். ரொம்ப பெருசு ஃப்ரெண்ட்ஸ். விரால் மீன்லாம் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்து வஞ்சர மீன் மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 10 கடை கிட்ட இருக்குது மீன் கடை. இந்த மீன் கடையில் தான் எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கன்னா பக்கத்தில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். அது ஒன்றே 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள், அது ஃப்ளோரான் மீன். அது ரெண்டாக்கு எத்தனை கடை பாருங்கள் மீன் கடை. இங்கெல்லாம் ஃப்ளாட் ஆகிட்டுருக்காங்க இப்போ மீன்லாம். ரொம்ப நேரம் வெளியே இருந்துச்சுன்னா மீன்லாம் இறந்துடும். ஓரளவுக்கு ஒரு சில மீன்லாம் உயிரோட இருக்குது. ரொம்ப ஆக்டிவாக இல்லை, லைட்டாக தான் இருக்காங்க. ஆக்டிவாக பார்த்து க்ளீன் பண்ணி தராங்க மீன்லாம். அழகாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லைம்மா வீடியோ எத்தனை கடை தரீங்களா மீன் கடை? ஆமாம் சேனலில் தண்ணியில் காட்டுறேன் பாருங்கள். தண்ணியில் உயிரோடு இருக்கணுன்றதுக்காக பிடிச்சிட்டு வந்து வலை மாதிரி வச்சு அதிலேயே வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே தண்ணியில் தான் போட்டு. நிறைய ஏகப்பட்ட பை இருக்குது. இது ஃபுல்லாகவே மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே உயிரோடு இருக்கணுன்றதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே சேல் ஆனதுக்கப்புறம் இங்கே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் வலை தான் இருக்குது. அங்கே ஒரு அக்கா மீன் வலையிலேருந்து எடுத்துகிட்ருக்காங்க. எங்கே பஞ்சு தெரியுதுங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் தான் இருக்குது. அதில் சுருக்கு பைன்னு சொல்லுவாங்க. அந்த பையில் வச்சு தான் இந்த மீன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. உயிரோடு இருக்கும். அப்போ தான் அது அங்கே சேல் ஆனதுக்கப்புறமா இந்த மீன் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே விற்றுடுவாங்க. கடையில் போட்டு சேல் பண்ணிடுவாங்க. உயிரோடு இருக்கிறது அதான் வச்சுருக்காங்க. இது உள்ள வெளியே வச்சோன்னா எல்லா மீனும் இறந்துடும். ரொம்ப நேரம் தாங்காது. அதனால் இங்கே தண்ணி பக்கத்துலேயே போயிட்டுருக்கு. இது சம்பரம் பக்கத்துலேருந்து வர தண்ணி தான். இந்த தண்ணியிலேயே மீன்லாம் வச்சு இருக்காங்க. இப்படியும் பார்த்தீங்கன்னா மீன் எல்லாமே ஒரு 10 கிலோ 10 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். இருக்கு பாருங்கள், உயிரோட உள்ளது இருக்குது. சரியா கேமராவில் தெரியல. உயிரோட உள்ள நிறைய மீன்கள் இருக்குது. ஆழத்தில் இருக்காங்க. எல்லார் பையிலையும் ஒரு 10 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் ஜிலேபி மீனுங்க. நல்லா மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக மாட்டுது ஏரியில். இந்த ஏரி மீன் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஜிலேபி மீன் சூப்பராக இருக்கும். இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா மீனை க்ளீன் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. சாணம் பிடிச்சிட்ருக்காங்க பாட்டிக்கு. க்ளீன் பண்ண போகிறாங்க. 2-3 பேர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். க்ளீன் பண்ண போகிறாங்க பாருங்கள் பாட்டி. ஜிலேபி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள்.
அந்த கட்டை எதுக்குன்னா அந்த மீன் வந்து அடித்து உருண்டை இருக்குங்களா துள்ளிகிட்டே இருக்கும், அதனால் 2 அடி அடித்து க்ளீன் பண்ணுவாங்க. அங்கே இன்னொரு அண்ணன் க்ளீன் பண்ணிட்டுருக்காரு. இங்கே நிறைய பேர் இருக்காங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. அவங்களும் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு தனியாக சார்ஜஸ் நம்ம பண்ணிக்கணும். கை க்ளவுஸ்லாம் போட்டிருக்காங்க, ஏன்னா முள் குத்தும். முள் குத்துன்றதுனால கையில் க்ளவுஸ் போட்டு க்ளீன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். டப்பு டப்புன்னு க்ளீன் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்மளாம் க்ளீன் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். பாட்டி சீக்கிரமாக டப்புன்னு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. எப்படி க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். பாருங்களேன், டப்பு டப்புன்னு நாளாக இருந்தேன்னா 1 மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டி செம்மையாக க்ளீன் பண்ணிட்டாங்க. நம்ம வீட்டில் போயிட்டு ஒரு வாட்டி கழுவிக்க வேண்டியதான், நல்லா துளசி எடுத்து உடம்பு வைக்க வேண்டியதான். நல்லா ஷார்ப்பாக வச்சுருக்காங்க ரூமு. பக்கத்தில் அண்ணன் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு, அவரை காட்டுறேன் பாருங்க. பெரால் அடிக்கிறதுக்காக கம்பி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதை அடித்தோன்னா டப்புன்னு அடிச்சிடலாம். பெரால் அடிக்கிறார் அண்ணன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஏரியாவில் பக்கத்தில் எங்கன்னா இருந்தீங்கனாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். இதே மாதிரி நம்ம டேமுக்கும் போகலாம். இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் டேமு, சம்பரம்பாக்கம் டேமு. அங்கே போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். அங்கேயும் பிடிச்சி உயிரோடு கொடுப்பாங்க சண்டே டைமில். அங்கேருந்தும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். மீன்லாம் நல்லா இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் ஏரி வவால் இல்லை, ஏரி வவால் மீன் இன்னொன்று மீன்லாம் வச்சுருப்பாங்க, கிழத்தி மீன் இதெல்லாம் மற்ற இது எல்லாமே வச்சுருப்பாங்க. சண்டே போல் பார்த்திங்கன்னா எல்லா கடையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் போனது வீக் டேஸில் போனேன், அதனால் கடை இல்லை. மற்ற நார்மல் டைம் சண்டேஸ் போல் இங்கே வந்தீங்கன்னா நிறைய கடை இருக்கும். இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே எல்லா பொருளுமே இருக்கும். சென்னை வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கேயும் சண்டே போல் எல்லாமே கிடைக்கும் நமக்கு. இங்கேருந்து நீங்கள் டேமுக்கும் போய் பார்க்கலாம், டேமை விசிட் பண்ணலாம் ஃபேமிலியோடு வந்தால், அதுவும் நல்லாயிருக்கும். டேமில் அழகாக தண்ணி போயிட்டுருக்கோம். நம்ம சேனல் நிறைய போட்டிருப்போம் பாருங்கள் சம்பரம்பாக்கம் டேமை பற்றி. இன்னும் டப்பு டப்புன்னு க்ளீன் பண்ணிட்டாரு. அதுக்குள்ளே பாருங்கள் 2 மீன் கட் பண்ணிட்டாரு. கத்தி செம்மையாக இருக்கு அண்ணன்கிட்ட. நல்லா க்ளீன் பண்ணுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் வீடியோ பார்க்கலாம். இதோட நல்ல ஃபிஷ் மார்க்கெட்டை நான் பார்த்து போடுறேன் உங்களுக்கு லொக்கேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் வீடியோவில் பார்க்கலாம், சந்திக்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணிடுங்க எல்லாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.